அனைவருக்கும் வணக்கம்ப்பா. நம்ம ரோட்டரி கிளப்ல இருந்து நம்ம எல்லாரும் பெரியவங்க எல்லாம் வந்துருக்குறாங்க. அதாவது நம்ம தாய்மார்கள் எல்லாத்துக்குமே இந்த வாரம் தாய்ப்பால் வாரம் வேற. சோ அதை முன்னிலைக்கும் அவங்க நிறைய பொது சேவை பண்றது முன்னிட்டு உங்களுக்கு நைட்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லிருக்காங்க. சோ நாங்க அதுக்கப்புறம் நம்ம தாய்ப்பால் வாரத்தை பத்தி நம்ம பேசலாம். சரிங்களாப்பா? சின்ன உதவி செய்திருக்காங்க. நாங்க இந்த ரோட்டுக்கு இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே மனசுதான் ஒரு வீட்டில் இரண்டாவது நிகழ்ச்சியா சின்ன உதவிதான் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது இந்த தமிழ்நாடு முழுக்க எங்க ரோட்டரி சங்கம் மூலமா இதை பண்றோம். தாய்ப்பாலுடைய அவசியத்தை நீங்க சொன்னாங்க கேட்காம ரோமினா நம்ம ஆகஸ்ட் 1 வரைக்கும் எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்க, தாய்ப்பால் வாரம், பிரஸ்ட் ஃபீடிங் வீக் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் இந்த தாய்ப்பாலோட சிறப்பை பத்தி என்ன சொல்றாங்க. எல்லா மதர்ஸ்க்கும், மாசமா இருக்கவங்களுக்கு, டெலிவரி ஆனவங்களுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்றோம்ப்பா, நம்ம அதோட அவசியத்தை புரிய வைக்கிறோம். சரியா? எதுக்காக நம்ம தாய்ப்பால் கொடுக்கிறோம், அதனால என்ன நன்மைகள் இருக்குது,
புரிதா என்னென்னலாம் இருக்கும், எந்தெந்த பிரச்சனைக்கு எந்த தாய்ப்பால் வந்து குடிக்கலாம். தாய்ப்பால் வந்து நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? தாய்ப்பால் கொடுத்தா என்ன ஆகும்? சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எத்தனை நாள் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும்? குழந்தை பிறந்த உடனே, நார்மல் டெலிவரி தெரியணும், குழந்தை பிறந்த உடனே வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்கணும். சரிங்களா? இந்த தாய்ப்பால் ஃபர்ஸ்ட் வந்து சீம்பால் பிறந்த உடனே நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, முதல் 2 நாள் வந்து தனித்தனியா தான் வரும். அதாவது மஞ்சளா கூட இருக்கும் சில பேருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வந்து நம்ம வந்து சீம்பால் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த சீம்பால்ல வந்து அவ்வளவு எதிர்ப்பு சக்தி இருக்கு. அப்ப அந்த எதிர்ப்பு சக்தி வந்து உங்க குழந்தைய கொடுத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கு எந்த ஒரு தொற்று நோயும் என்ன பண்ணாது, வராது. அப்ப வராம உங்க குழந்தைய ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கும். சரிங்களா? எனக்கு வந்து என் பிள்ளைக்கு வந்து லூஸ் மோஷன் போகுது மேடம், வாமிட்டிங் இருக்குது, காய்ச்சல் இருக்குது. அப்ப வந்து நான் வந்து தாய்ப்பால் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா 100% என்ன பண்ணலாம், தாய்ப்பால் நம்ம கொடுக்கறது அவசியம். சரிங்களா? இதனால வந்து குழந்தைங்க வந்து நல்லா ஹெல்தியா இருப்பாங்க. முதல் 6 மாசம் என்ன பண்ணணும், முதல் 6 மாசம் தாய்ப்பால் தவிர்த்து வேற எதுவுமே கொடுக்க கூடாது. தாய்ப்பால் தவிர்த்து எதுவுமே என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. தண்ணி கூட தண்ணி கொடுக்கலாமா மேடம்? தண்ணி கொடுக்க கூடாது. அதுலயே தண்ணி, எதிர்ப்பு சக்தி, புரோட்டீன், புரதச்சத்து, எல்லா சத்தும் என்ன இருக்குது அதுல தாய்ப்பால்ல இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், தாய்ப்பால் கொடுக்கும் போது ஒரு இடத்துல மறைவா குடிக்கணும். எல்லாரும் செய்றீங்களா? செய்யறது கிடையாது. அமைதியா கொடுக்கணும். செய்றீங்களா? தாய்ப்பால் கொடுக்கும் போது உங்களோட கான்சென்ட்ரேஷன் எதுல இருக்கணும், உங்க பாப்பா மேல இருக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம தாய்ப்பால் கொடுக்க போகும்போது நம்மளோட பொசிஷன், அதாவது நம்ம வச்சிருக்கோம்ல, குழந்தைய வச்சிருக்கிற விதம் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். சரிங்களா? ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா அப்பதான் வந்து அதுக்கு வந்து நல்லா சமைச்சு கொடுக்க முடியும். மூச்சு திணறல் ஏற்படாம பார்த்து கொடுக்கணும். ஏன்னா உணவு குழாய் நாசி குழாய் என்ன இருக்கும், சேராது முதல் எடுத்தோம். அதனால பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட தலை வந்து எங்க இருக்கணும், இந்த எல்போ கிட்ட, இந்த முட்டிக்கு கிட்ட இருக்கணும். பாப்பாவோட தலை, பாப்பாவோட தலை வந்து இங்க இருக்கணும். பாப்பாவோட பட்டக்ஸ் வந்து இந்த உங்களோட உள்ள கையில இருக்கணும். இப்படி இருக்கணும். சரிங்களா? இப்படி வச்சுக்கணும். படுத்துக்கிட்டு பால் கொடுக்கவே கூடாது. எவ்வளவு வலியா இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாதுப்பா, படுத்துக்கிட்டு பால் கொடுக்க கூடாது. இந்த பொசிஷன்ல வச்சுட்டு பாப்பாவோட மேல் உதடும் கீழ் உதடும் என்ன பண்ணிருக்கணும், உங்க மார்பகத்தோட கருவளையம் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லாவே லேன்ச் ஆகுற மாதிரி வாய நல்லா ஓபன் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணணும். வெறும் காம்பை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, வச்சு கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா அதுல பால் வராது. அந்த கருவளையத்துல ஃபுல்லா உள்ளதுல கொடுத்தாதான் மேல் வதக்கும் கீழ் வதக்கும், மேல் வந்து மேல் நோக்கி கீழ் வந்து கீழ் நோக்கி இருக்கணும். சொல்றது புரியுதுங்களா? அப்படி இருந்தாதான் அந்த பால் வந்து மேல இருந்து சமைஞ்சு கீழே இருந்து ஒரு காம்புடைய கொடுக்கும். அப்ப அதுதான் வந்து கரெக்டான என்னது பொசிஷன். நீங்க ரொம்ப நேரம் குடிப்பீங்க, பால் குடிக்க மாட்டேங்குது மேடம் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? அப்படி கொடுக்க கூடாது. அது மாதிரி நல்லா தோல்ல போட்டு என்ன பண்ணணும், 20 நிமிஷம் தட்டி போட்டு ஏப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் கீழே எப்போதுனாலே. ஏன் வந்து நம்ம வந்து படுத்துக்கிட்டு பால் கொடுக்க கூடாதுன்னா நான் முதலே சொன்னதுதான், மூச்சுக்குள்ளாயும் நாசுக்குள்ளாயும் ஸ்பேஸ் இருக்காது. சரிங்களா? அப்ப உடனே என்ன பண்ணுவோம், குடிச்சு போகும்போது உடனே நான் இதுக்குள்ள மூச்சுக்குள்ளாய்க்கு போய் குழந்தை நம்ம கையில இருக்காது. நான் சொல்றது நீங்க அந்த நேரத்துக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் ஓடி வரும்போது கூட ஒரு நிமிஷத்துல என்ன ஆகும், பேபி டெத் ஆகுறது கூட நிறைய சான்ஸ் இருக்கும். குறைஞ்சிருச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, காப்பாற்றவே முடியாது. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. அதனால என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. எந்த காலத்திலையும் படுத்துக்கிட்டு பால் கொடுக்கூடாது. உங்களுக்கு பெயின் இருக்குதான் செய்யும். சரிங்களா? அது மாதிரி இதாக பார்த்துக்கணும். அது மாதிரி எப்பொழுதுமே எனக்கு வந்து எனக்கு பால் வரல மேடம், நெகட்டிவிட்டி. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹார்மோனோட பேலன்ஸ் தான் நம்ம தாய்ப்பால் வர்றது. சரிங்களா? எனக்கு பாலே வரல மேடம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு பால் வரும், எனக்கு பால் கொடுக்கலாம், அந்த மாதிரி நீங்க எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்கள் வந்து ஃப்ரீயா இருக்கீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பண்ணலாம், பால் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பத்தல எனக்கு கொடுக்க முடியல நினைச்சா என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாது. சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா சாப்பிடணும். நீங்க நல்லா சாப்பிடணும். அப்பதான் உங்க குழந்தைங்களுக்கும் தாய்ப்பால் வந்து நல்லா கிடைக்கும். சரிங்களா? 2 பக்கமுமே என்ன பண்ணணும்,
மாறி மாறி கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு பக்கம் நீங்க ஒரே பக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து கொடுக்காம இருந்தீங்கன்னா பால் கட்டி என்ன பண்ணும், காய்ச்சல் வரும், குளிர் வரும், சரிங்களா, உடம்பு வலிக்கும், இதெல்லாம் வரும். சில சமயம் கொடுக்காம ஒரு பக்கம் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கட்டி மாதிரி வந்து சலம் போட்டு என்ன பண்ணிருக்கலாம், ஆபரேஷன் பண்ற அளவுக்கு கூட வரதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா, அதனால நம்ம வந்து தாய்ப்பாலை வந்து அவசியத்தை புரிஞ்சு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 6 months வந்து இதுதான் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் சொல்லுவாங்க. முதல் 6 மாசம் கண்டிப்பா பால் தாய்ப்பாலை தவிர்த்து வேற எந்த தண்ணி, சக்கரை தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. எதுவுமே வீட்டுல உள்ளவங்க பெரியவங்க சொல்லுவாங்க கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், எதுவுமே தேவை கிடையாது. நீங்க போய் சொட்டு மருந்து வாங்குவேன்னு சொல்லுவீங்க, அதை வாங்குவேன்னு சொல்லுவீங்க, இதை வாங்க, எதுவுமே தேவையில்லை. தாய்ப்பால்ல என்ன இருக்குது, எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்குது. சரிங்களா, புரதச்சத்து எல்லா சத்துக்களும் என்ன பண்ணிருக்குது, அதுக்கு தேவையான தனிச்சத்துக்கள் எல்லாமே அதுல வந்து இருக்கு. அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்கணும். ஒரு சைட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு சைட் கொடுக்கணும். அதே மாதிரி குறை ஏறாம 20 நிமிஷம் நல்ல தோல்ல தட்டி போட்டு ஏற்பம் வந்ததுக்கு அப்புறம் கீழே தொட்டில போடாதீங்க. சரிங்களா, இத வந்து நீங்க நல்லா பாத்துக்கணும். நான் என்ன சொன்னேன், படுத்துட்டு ஆபரேஷன் பண்ணியிருந்தாலும் சுகப்பிரசவம் ஆயிருந்தாலும் எந்த காலத்துல என்ன பண்ணக்கூடாது, படுத்துட்டு பால் குடிக்க கூடாது. கொடுத்தா இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டேன்ல. அப்ப வந்து நீங்க உங்களுக்கே நீங்க அங்க இருக்க ஹாஸ்பிட்டல் வர்றதுக்குள்ள கூட என்ன பண்ணுவோம், நிறைய பேபி இல்லாம போயிரும். நாங்க நிறைய பார்த்துருப்போம். சரிங்களா, அப்ப அதெல்லாம் வந்து கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. சரிங்களா, இது போக உங்களுக்கு என்ன நன்மைகள், உங்களுக்கு மதருக்கு என்ன நன்மைகள் பின்னாடி, சரிங்களா, பின்னாடி வந்து கேன்சர் எதுவும் வராது. அட்லீஸ்ட் தாய்ப்பால் வந்து 1.5 வயசுல 2 வயசு வரைக்கும் கண்டிப்பா என்ன பண்ணணும், கொடுக்கணும். இணை உணவு ஸ்டார்ட் பண்ணும்போது 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இணை உணவு ஸ்டார்ட் பண்ணுவோம். பாப்பாக்கு 6 மாசம் என்ன சொன்னேன், தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்க சொன்னேன். 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன கொடுக்க சொன்னா இணை உணவு கண்டிப்பா என்ன பண்ணணும், சேர்க்கணும். ஏன்னா உங்களோட தாய்ப்பால் மட்டும் குழந்தையோட வளர்ச்சிக்கு என்ன செய்யாது, பத்தாது. அப்ப இணை உணவு கொடுக்கணும். இணை உணவு ஸ்டார்ட் பண்ண போகும்போது என்னெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அப்போ நமக்கு பாப்பாவுக்கு வந்து இந்த வயிற்றுல உள்ள குழாய் அதெல்லாம் வந்து கொஞ்சம் செட் ஆகுது, கொஞ்சம் லேட்டா. அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே எந்த ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க சேர்த்துக்கணும். சரிங்களா, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிறிஸ்துமஸ் பழத்தை வந்து வெந்நீர்ல போட்டு பண்ணலாம். கேரட் நல்லா அவிச்சுக்கலாம், ஆப்பிள் நல்லா அவிச்சுக்கலாம், ஆப்பிள வந்து சீச்சுக்கலாம், அவிச்சு சீச்சுக்கலாம். சரிங்களா, கேரட் நம்ம என்ன பண்ணலாம், அவிச்சு சீச்சு தரலாம். உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு மசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும், உடனே சேர்க்க கூடாது. ஒரு ஃபுட்டை இன்னைக்கு சேர்த்துட்டீங்கன்னா அதை ஒரு 2-3 நாள். சரி, அது மாதிரி சீனி போடக்கூடாது. சீனி என்ன பண்ணக்கூடாது, உங்க குழந்தைங்க எல்லாமே சாப்பிடும், எல்லா காய்கறியும் என்ன செய்யலாம், அவிச்சு கொடுக்கலாம். உதாரணத்துக்கு சவுசோ கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க தானே, பண்ணிருக்க மாட்டீங்க. சவுசோ கொடுக்கலாம், அவிச்சு கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டீங்க. யாரும் சொல்லிக்க சொல்லதானே, சவுசோ கொடுக்கலாம், கேரட், எல்லா காய்கறியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அவிச்சு நசுக்கி கொஞ்சம் கொஞ்சமா உங்க குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். 1 வயசு ஆக போகும்போது குழந்தை என்ன பண்ணணும், சாப்பிடணும். தன்னால எப்படி குழந்தை தன்னால ஸ்பூன் ஃபிட் பண்ணி சாப்பிடணும். அதுக்குதான் ட்ரெயின் பண்ணணும். சரிங்களா, கொண்டைக்கடலை கொடுக்கலாம். கொண்டைக்கடலை நல்லா வந்து புரோட்டீன் இருக்குது. மாவு சத்து வந்து எதுல இருக்குது, உருளைக்கிழங்குல இருக்குது. சரிங்களா, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நல்ல வந்து ப்ரொடெக்டிவ் ஃபுட், அதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய ஃபுட்டு. சரிங்களா, அப்ப எல்லா காய்கறியும் கொடுக்கலாம். முள்ளங்கி கொடுக்கலாம், சவுசோ கொடுக்கலாம், நீர்க்காய் கொடுக்கலாம், எல்லா காயுமே கொடுக்கலாம். ஆனா என்னைக்காச்சும் கொடுத்துட்டீங்களா, கொடுக்கும். சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சோறு வந்து நீங்க எப்ப ஒரு 7 மாசம் 7.5 மாசம் ஃபர்ஸ்ட் வந்து கிரைண்ட் பண்ணி கொடுக்கணும். மிக்சியில கிரைண்ட் பண்ணி கொடுக்கணும், அவிச்சு கிரைண்ட் பண்ணி கொடுக்கணும். நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி கிரைண்ட் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. அப்படின்னா நீங்க 1 வயசு வரைக்கும் அது என்ன பண்ணும், கிரைண்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கும் உங்க பாப்பா. அப்படி பண்ணக்கூடாது. எல்லா டெக்ஸ்சர், அதாவது சோறு எப்படி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவிச்சு மசிச்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சமா மசிச்சுக்கணும். இப்படி ஒரு மாசமா என்ன பண்ணணும், ஃபுட்டோட டெக்ஸ்சரை
மாத்தி மாத்தி கொடுக்கணும், டேஸ்டா கொடுக்கணும். இல்லைன்னா உங்க மேல துப்போம். நான் என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்க மேடம். எல்லா குழந்தையும் என்ன பண்ணும், கண்டிப்பா சாப்பிடுவாங்க. நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போகும்போதுதான் இனிஷியலா கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்ணி கிராஜுவலா என்ன பண்ணணும், சேர்த்துக்கிட்டா இதோட சேர்த்து தாய்ப்பாலை நீங்க கொடுத்துக்கலாம். 6 மாசத்துக்கு மேல வெந்நீர் கொடுக்கணும் பாப்பாக்கு. சொல்றது புரியுதா? கண்டிப்பா ஒட்டிப்பால் கொடுக்கவே கூடாது, கொடுக்கவே கூடாதுப்பா, கொடுக்கவே கூடாது. 100% கொடுக்க கூடாது. சரிங்களா? ஏன் கொடுக்க கூடாது? ஒட்டிப்பால் வந்து மாட்டுப்பால் தானே, கொடுக்கலாமா மேடம்? எனக்கு பால் பத்தல மேடம். கொடுத்தா என்ன போகும், போகும், காய்ச்சல் வரும், வாங்கி எடுக்கும். அப்ப பாப்பாவோட வெயிட் கெயின் நல்லா இருக்குமா? இருக்கவே இருக்காது. பாப்பாவோட வெயிட் கெயின் எப்படி இருக்கும்? அப்படியே குறைஞ்சபட்சம் வந்து உங்க குழந்தை வந்து ஒரு 3 கிலோ குழந்தை ஃபர்ஸ்ட் உங்களோட பர்த் வெயிட் 3 கிலோ இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆகும்போது அட்லீஸ்ட் 10 கிலோவாக இருக்கணும். உங்க குழந்தை பிறந்து 3 மடங்கு இல்ல, 1 வயசு வரக்கும் போது என்ன பண்ணணும், 10 கிலோ 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். சரிங்களா? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏன் தாய்ப்பால் கொடுக்குறோம் அப்படின்ற முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தாய்ப்பாலே கொடுக்க மாட்டேன், எனக்கு வந்து வலிக்குது, கஷ்டமா இருக்குது, இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா அவங்களுக்கு எல்லாம் இதோட நன்மைகள் தெரியாம தான் என்ன பண்றாங்க, கொடுக்காம இருக்கிறாங்க. கேன்சர் கொண்டு என்ன பண்ணுது, பிரிவென்ட் பண்ணுது. இப்போ வந்து நமக்கு கர்ப்பப்பை கேன்சரை பிரிவென்ட் பண்ணுது, பிரஸ்ட் கேன்சரை பிரிவென்ட் பண்ணுது. இவ்வளவு நல்லது இருக்க போகும்போது நம்ம என்ன பண்றோம், ஒண்ணு டின்ல வாங்கி என்ன பண்றோம், மாவு ஆரம்பிக்கிறீங்க, இல்ல என்ன பண்றீங்க, பசும்பாலை எடுத்து கொடுக்குறீங்க. பசும்பால்லாம் கொடுக்க கூடாது, வேற மாட்டு பால் கொடுக்கவே கூடாது, கண்டிப்பா கொடுக்க கூடாது. சரிங்களா? எதுலையுமே சீனி போடக்கூடாது. நோ சுகர் நோ சால்ட் 1 வயசு வரைக்கும். நீங்க இணை உணவு சேர்க்கறீங்கல்ல, சுகரும் சேர்க்கக்கூடாது, 1 இயருக்கு அப்புறம் தான் எல்லாமே இன்ட்ரோடியூஸ். சரியா? ஏன் சுகர் வந்து கொடுக்க கூடாதுப்பா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. தெரியல. சரி, சுகர் வந்து நீங்க சுகர் வந்து பழக்கப்படுத்திட்டே இருக்க கூடாது. சுகர் வந்து நல்லது கிடையாது. சரிங்களா? உங்க பிள்ளைங்க வந்து எல்லா ஃபுட்டுமே சாப்பிடுவாங்க. நீங்க 1 இயர் வரைக்கும் நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. சுகர் நீங்க நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா குழந்தை வந்து எனக்கு சுகர் தான், சாக்லேட் தான், இப்படி போவாங்க. சுகர்னால டயரியா வந்து என்ன பண்ணும், வரும் அதிகமா. நீங்க என்ன பண்ணுவீங்க, என் குழந்தை வந்து சீனியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க, சீனியை போட்டு மிக்ஸ் பண்ணி என் குழந்தை நல்லா ஸ்வீட்டா சாப்பிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, நல்லா சாப்பிடுது குழந்தை நல்லா சாப்பிடும். சாக்லேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கண்டிப்பா கொடுக்க கூடாது. பிஸ்கெட்டு கொடுக்க கூடாது. 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த பிஸ்கெட் கொடுக்குறவங்க நிப்பாட்டு. பேக்டு ஃபுட்டு கொடுக்க கூடாது. நான் சொன்ன மாதிரி என்ன கொடுக்கணும், எல்லா காய்கறி எல்லா பழங்களும் அவிச்சு மசிச்சு கொடுக்கணும். புரியுதா? சாயந்தரம் ஆனா கொண்டக்கடலை கொடு, சாயந்தரம் ஆனா பாசிப்பருப்பு கொடு, மத்தியானம் ஆனா சோறு கொடு, காய்கறி அவிச்சு அவிச்சு கொடுங்க. சொல்றது புரியுங்களா? எதுக்கு நீங்க வந்து ஊரா மெடிக்கலுக்கும் மற்றதுக்கும் என்ன பண்ணக்கூடாது, சத்து மாதிரி சத்து தானியத்துக்கு கொடுக்கவே கூடாது. நாங்க யாருக்காவது கொடுக்குறோமா, தேவை கிடையாது, தேவையே இல்லை. இதை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா உங்க குழந்தை நல்ல வெயிட் கெயினோட நல்லா இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. நான் வேற ஏதாவது மிஸ் பண்றேன், ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்க வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா பிராக்டிகலா 6 மாசத்துக்கு அப்புறம் இணை உணவு எப்படி ஸ்டார்ட் பண்றது மேடம் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. சரியா? கேட்டாலும் இந்த அளவுக்கு யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியலன்னா இதை இன்னும் 4 பேருக்கு என்ன பண்ணுவீங்க, கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரிதான் நீங்க வந்து என்ன பண்ணணும், பழக்கப்படுத்தி நம்ம சன்னதிகளை நல்லா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நன்றி விடைபெறுகிறேன்.